ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம வீடியோவில் மீட் பண்ணுறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க முடியும்? நமக்கு தான் கொரோனா 3வது அலைன்னு வர ஆரம்பிச்சிருச்சே. ஆமாம், எக்ஸாக்ட்லி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு வயலுக்கு போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டாக நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும், எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா, நம்ம ஜாலியாக இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், வேணுங்கிறத குடிக்கிறோம், வேணுங்கிறத பண்ணுறோம் எல்லாமே. அது தவிர இப்போ நம்ம இருக்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்களை தவிர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ 3வது அலை வந்துட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, நமக்கு வராமல் எப்படி நம்ம அதுக்கிட்ட இருந்து சேவ் பண்ணிக்கிறது நம்மளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் சில பிளேஸ்ல தான் மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கூலிங்காக இருக்க ஸ்டார்ட் ஆயிரும். இனிமேல் தண்ணியெல்லாம் ஜில்னஸோட இருக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது இனிமேல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். குளிக்கிறது நம்ம ஊரில் இருக்க வெயிலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹாட் வாட்டரில் குளிச்சா அவ்வளோதான். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ ஈவினிங் டைமில் நம்ம தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். குடிக்கிறதுக்கு கம்பல்சரி என்ன பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து சரியான வெயிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. ஹாட் வாட்டர் குடிங்க. ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுட்டு அதில் ஊற்றி வச்சுட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே இருங்க. அடிக்கடி குடிங்க ஹாட் வாட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபுட் ஐட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிக்கன்லாம் அதிகமாக நமக்கு ஹீட் உடம்பாக இருக்குது, நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் நம்ம வாரம் தவிர்க்க முடியாது, கறியெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஒரு எக்கு கூட சேர்த்துக்கோங்க. எக்கு எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 நாள் 4 நாளுக்கு நம்ம எக்கு சாப்பிட்லாம், எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா எக்கில் அவ்வளோ நல்லது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் எடுத்துக்கிறதுல இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்க வேண்டாம். ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் குடிக்காதீங்க. வெயில் அதிகமாக இருக்குது, ஜூஸ் குடிக்கலாம். வெளியே போய் சாப்பிட்றது அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் டீ குடிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், டீ நிறைய ஒரு நாளைக்கு 3 டீ குடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா 3 டீ குடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஹீட்டாக நம்ம குடிச்சிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும் போது தான் அந்த வைரஸ் நமக்கு என்ன ஆகும், உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், அந்த ஹீட்னஸ் இருக்கனால. அதனால் கொஞ்சம் டீலாம் குடிங்க. அது கூட என்ன பண்ணுங்கள், இஞ்சி அதெல்லாம் கொஞ்சம் அதில் போட்டு அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு நான் என்ன பண்ணியிருப்போன்னா, நிறைய பிளேசஸில் விற்றுட்ருப்பாங்க. ஒரு கப்பு 30 அப்படின்னு சொல்லி விற்றுட்ருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கடை இருந்தால் வாங்கி குடிங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே ஆட்டுக்கால் சூப்பு ரெடி பண்ணுங்க. ஆட்டுக்கால் சூப்பு கிடைக்கல, எனக்கு கால் கிடைக்கல ஆட்டுக்கால் அப்படிங்க இருக்கும்போது, நாட்டுக்கோழி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். ஓகேவா? அதனால் நாட்டுக்கோழி என்ன பண்ணுங்க, வாரத்தில் 1 நாள் நாட்டுக்கோழி ரசம் வச்சு நாட்டுக்கோழி குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் நினைப்பீங்க நாட்டுக்கோழி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபுட்டு நம்ம வச்சுருக்கிறது. ஓகேவா? அதனுடைய அந்த முட்டை விடுற பருவத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அந்த நாட்டுக்கோழியோடது. அதில் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த நாட்டுக்கோழியை ரசம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய நோய், எவ்வளோ பெரிய சளி நமக்கு இருந்தாலும் அப்படியே க்யூர் ஆயிரும். அதனால் நாட்டுக்கோழி ரசம் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிறைய லீவ்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஊர் சைட்லாம் என்னென்ன இருக்குன்னா, இந்த தூதுவளை, இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது மருத்துவ குணம் நிறைந்த நிறைய லீவ்ஸ் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரசம் வச்சு குடித்தா இன்னும் நல்லது.
அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி வெஜிடபிள் சூப் வச்சு குடிங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2-3 சூப்பு அந்த மாதிரி வச்சு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. வெளியே போகும்போது அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 டோஸ் போட்டேன் எனக்கு கொரோனா வராது, 2 டோஸ் போட்டேன் நான் கொரோனா வராது அப்படின்னு நீ நினைக்காத. இந்த 3வது அலை வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நீ 2 டோஸ் போட்டியா 3 டோஸ் போட்டியான்னா பார்க்காது. டோஸ் போட்டாலும் பிடிக்கும், டோஸ் போடாட்டியும் பிடிக்கும். சரியா? அதனால் ஊசி போட்டால் எனக்கு ஜாலி, நான் மாஸ்க் போட வேண்டியதில்லை, நான் எப்படி வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. வெளியே போயிட்டு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. குளிச்சுட்டு உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் பேபிஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கிராம்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கபசுர குடிநீர் இருக்குல்ல, அந்த கபசுர குடிநீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்னென்னா, இப்போ வந்து கபசுர குடிநீர் எப்படி இருக்கும், நம்ம வந்து கசப்பாக இருக்கும், நம்ம குடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அதை 3 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க. அதை மட்டும் மார்னிங் ஒரு கிளாஸ், 3 நாளுக்கு 3 கிளாஸ் குடிச்சிட்டிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது சில அறிகுறிகள் தெரியுது, எனக்கு வந்து கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஹெட்டேக்காக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து தைலம் மரம்லாம் நம்ம வீட்டு சைடு நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வில்லேஜ் சைடுங்கிறதுனால தைலம் மரம் இருக்கும். அந்த தைல மரத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இலையை பொறிச்சிட்டு வந்து அது வந்து சுடுதண்ணியில் நம்ம கொதிக்க வச்சு அது கூட மஞ்சத்தூள் வேப்பந்தலை இதெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வச்சா அதை நம்ம ஸ்மெல் பண்ணி ஆவி பிடிக்கிறது நம்ம பண்ணும்போது அது ரொம்ப நேச்சுரலான விஷயம். அதனால் அது பண்ணோன்னா நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம், அந்த மாதிரி கோல்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். பாதாம் சாப்பிடுங்க, பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. அதை வாங்கி டெய்லியும் 2 பருப்பு 3 பருப்பு அதை ஊற வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ். நமக்கு வந்து எது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு இருக்காது. இது சாப்பிட்டா இப்போ சம்டைம்ஸ் நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ஆரஞ்சு சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், பனானா சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துருங்க. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகே எனக்கு சாப்பிட்டா நான் வந்து எனக்கு அது வந்து எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத ஃபுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குறைஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்லிட்டு நினைக்கிறேன், கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பால் டெய்லி குடிக்கலாம், எக்கு சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா இன்னும் நல்லது, அது நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம இருக்க சிச்சுவேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாக்டவுன் போடுறதுக்கு. இப்போது ஈரோடு மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாளையிலேருந்து டைமிங்ஸ் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து 5 o'clock வரைக்கும் தான் டீ ஷாப்லாம் இருக்கணும், பார்சல் மட்டும்தான் கொடுக்கணும், பேக்கரி அதெல்லாம் வந்து 5 o'clock வரைக்கும் தான் இருக்கணும், மார்னிங் வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்சல் மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் இனிமேல் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் போக போக நமக்கு லாக்டவுன் போடுற மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3வது அலை கொரோனாவிலேருந்து நம்ம தப்பிச்சு ஓடியே போயிடலாம். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க, வீட்டில் எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா அந்த வீடியோவாக எடுத்து பேசிட்டு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போடுறேன். இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த டைமுக்கு நமக்கு தேவையான விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த வீடியோ போடலான்னு சொல்லி போட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருங்க, வெளியே போகும்போது சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.